வணக்கம். இதுவரை நான் ஜென்ரலாக இருக்கிற அம்மாக்கள் குழந்தைங்களை பற்றி என்ன கவலைப்படுறாங்கன்றதுக்கு நிறைய விஷயங்களை சொன்னேன். இனி இப்போது நம்மளோட இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்ட அம்மாக்கள்லாம் அவங்க என்கிட்ட அந்த விளக்கம் கேட்ட பிறகு கூட நான் சொல்கிறத குழந்தை புரிஞ்சுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே இந்த கோர்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு சென்சரி பேத்வேஸ் ஓப்பன் ஆகிற 7th மந்த்லேயே ப்ராக்டிஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்த 30 நாள்லேயே இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தருவோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புரியுமா அப்படின்னாக்கா, அந்த குரல், அந்த பார்வை குழந்தைக்கு அது மேலே, அந்த பொருளை அம்மா காமிக்கிற பொருள் மேலே பார்வைப்படும். அது பாப்பா காதில் கேட்குறது, அம்மா சொல்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த பதிவுகள் ஏற்படுது, அந்த பிரெயின் செல்ஸுக்கு அது பதியுது. அதுதான் அவசியமே தவிர அவங்களுக்கு புரியுதா அப்படின்னாங்க. இத்தனை முறை சொன்னால் இது மாதிரி இதை காமிச்சு, இந்த வார்த்தைகளை காமிச்சு அம்மா இதை சொல்கிறாங்க அப்படின்னும்போது அந்த குழந்தை இத்தனை முறை சொல்லணும்னு இருக்கு இல்லையா, அப்போது அந்த குழந்தைக்கு அதுதான் இதுன்னு புரிஞ்சு போகுது. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. குழந்தைங்களுக்கு நம்ம மூளைக்கு தான் ப்ராக்டிஸ் கொடுக்குறோமே தவிர மனப்பாடம் பண்ண சொல்லி தரல. அதனால் அந்த மூளை அவ்வளோ திறமை இருக்குது. தாய் பாஷை எப்படி குழந்தைக்கு புரியுது? பல 1000 வார்த்தைகள் மூளையில் பதிஞ்சு அதை பேசணும்னு தோணி அவங்க பேசுகிறாங்க. அப்படித்தான் தாய் பாஷை வருது. அந்த நேரத்தில் பல பாஷைகள் பேசுகிறவங்க பக்கத்தில் இருந்தால் அத்தனை பாஷையும் தாய் பாஷை மாதிரி குழந்தைக்கு வரும். அதனால் இந்த சந்தேகம் அர்த்தமற்றது. குழந்தை புரிஞ்சுப்பாங்க. என்ன சொன்னாலும் அம்மா சொல்கிறாங்க. அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டை நம்ம போடும்போது குழந்தை ரொம்ப நல்லா அதை மூளை ஏற்றுக்கொள்கிறது. அதை நம்ம டெஸ்ட்டே பண்ணுறது இல்லை. குழந்தைக்கு அம்மா சொல்கிறாங்க, தனியான இடத்துல இப்படி இருக்கணும், லைட் எஃபெக்ட் இப்படி இருக்கணும், இத்தனை முறை சொல்லணும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் கார்டு வச்சுருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா சயின்டிஃபிக்கலி. அதனால் ஸ்பிரிச்சுவலாக, சைக்கலாஜிக்கலாக, சயின்டிஃபிக்காக இது எல்லாம் ப்ரூவ் பண்ணது தானே 30 வருடங்களாக செஞ்சிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்காங்க குழந்தைங்க எல்லாமே. ஸ்கூல் டாப்பர்ஸு அண்டு டாக்டர்ஸு எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஸோ இது எல்லாரும் இந்த குழந்தைங்கள நல்லா கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட சந்தோஷம். அந்த மாதிரி இந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. மூளை புரிஞ்சுக்கும், என்ன இருந்தாலும் புரிஞ்சுக்கும். அதனால் கண்ணால் பார்க்கலன்னா கூட காதால் கேட்டாவே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் இது ரொம்ப நல்லது பண்ணும். பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த வித்தியாசம் குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது டாப்பராக வரும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்புங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும்.